ஒரு 10 நிமிஷத்துல ஈஸியா செய்யக்கூடிய வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வேலைக்கு போறவங்க, பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் ஈஸியா பார்க்க முடியும். வெல்கம் டு டேஸ்டி செஃப் மாம். இப்ப நான் ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெண்டைக்காய உள்ள போட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெண்டைக்காய் ஈரமா இருந்துச்சுன்னா தெறிக்கும். கொஞ்சம் மூடி வச்சுட்டு அப்புறமா திறந்து வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். ஒரு கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு தட்டுக்கு மாத்திரலாம். அவ்வளோதான். இதே பேன்ல நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டிருக்கிறேன். கூடவே ஒரு 20 சின்ன வெங்காயத்தை வந்து 2ஆ கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு எல்லாமே நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்யணும். அப்போதான் நல்லா இருக்கும். கூடவே ஒரு 4 பூண்டு வந்து பொடியா நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாயை கீறி போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து நல்லா பொடியா போட்டுக்கலாம் கட் பண்ணி. இது தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரட்டும். நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதையெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து குழம்பு நிறைய வேணும்னு நினைக்கிறவங்க, மசாலா அரைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இன்னொரு குழம்பு இதே மாதிரி போட்டிருக்கேன். அது வந்து அரைச்சி செய்கிற மாதிரி அதையும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லாயிருக்கும். அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நிறைய விட்டிங்கன்னா தண்ணி மாதிரி ஆயிரும் குழம்பு. அதனால் நம்ம கொஞ்சமாக விட்டுட்டு பின்னாடி தேவைப்பட்டதுன்னா திக்காக தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம இதுக்கு தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து செதறி வச்சுருக்கேன். அதை வந்து இதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு நான் வந்து புளி கொஞ்சமாக ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம உள்ளே ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நான். வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கிறத நம்ம உள்ளே போட்டுட்டு அதையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். இது ஒரு 2 கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை உள்ளே ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா திக்காய் வரட்டும். குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இதுக்கு நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா செட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.